எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இட்லி கடை ஒரு ரிவ்யூ தான். ஆமாங்க, இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம். எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து ஒரு இட்லி கடை தான் மெயின் கான்செப்டாக வச்சு எடுத்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு ட்ரைலர்லேயே காமிச்சிருப்பாங்க. மோஸ்ட் ட்ரைலர்லேயே வந்து படத்தோட கான்செப்ட் என்ன அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு இட்லி கடை இருக்கும். அந்த இட்லி கடை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு அந்த இட்லி கடையில் இருந்துட்டு எல்லாம் உழைச்சிருப்பாங்க. அவங்க வில்லன்ஸ் வந்து கொஞ்சம் பணக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது பெரிய ஆட்கள் இருந்து, அதாவது பெரிய இடத்துல இருந்து இவங்களுக்கு வந்து வில்லன்ஸ் இருப்பாங்க. இந்த படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிச்சிருப்பாங்க நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆனது என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் தனுஷ். ஏன்னா அவர் வந்து எப்போவுமே ஹீரோவாக இருப்பார். இந்த படம் வந்து அவர் டைரக்டர் அப்படின்னாலும் இந்த படத்தை வந்து முக்கியமாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஏன்னா ஹீரோ இருந்தவர் டைரக்டராக மாறினா எப்படி இருக்கும், அது ஒரு புது ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கும். அதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான தனுஷ் வந்து ஒரு சூப்பரான ஹீரோ. அவரே வந்து ஒரு டைரக்டரை வந்து படம் எடுத்திருக்காருன்னா அந்த படம் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும். அந்த படம் வந்து எந்த வகையிலுமே மோசமாலாம் இருக்காது. படம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் வந்து நிறைய டைரக்டரோட ரோலில் நடித்தவர். நிறைய டைரக்டரோட படத்தில் வந்து நடித்தவர். அவர் வந்து எங்கெங்கே எப்படியெல்லாம் வச்சுனா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவருக்குமே ஒரு யோசனை இருந்திருக்கும். ஒரு படத்தில் ஹீரோ நடித்த போது அப்படியெல்லாம் வச்சு சேர்த்து இவர் வந்து இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னா படம் வந்து சூப்பராக இருக்கும். படம் பேரே பாருங்கள், இட்லி கடை தூய தமிழ். இது வந்து ஒரு தமிழையும் வந்து இங்கே வந்து மேலே தூக்கிற அளவுக்கு படத்தில் வந்து பேர் நல்லா வச்சுருக்காரு. இவர் தான் இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னால இந்த படத்தை எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் பார்க்கலாம். எந்த தப்பு இருக்காது. அவர் வந்து ஒரு படம் நடித்தாவே, அதாவது வேறு டைரக்டரோட படம் இவர் வந்து நடித்தாலே படம் வந்து சூப்பராக இருக்கும். அப்படின்னா இவரே சொந்தமாக ஒரு படம் எடுத்து நடிச்சிருக்காரு அப்படின்னா அந்த படம் நல்லா எல்லாமே போகும். கண்டிப்பாக இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? சரி, இந்த படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் வந்து ஹீரோ வந்து தனுஷ் நடிச்சிருக்காங்க. கதாநாயகியாக வந்து யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நித்யா மேனன். அப்புறம் வந்து முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் எப்பவுமே வந்து ஒரு படத்தில் வந்தவன் அந்த படமே வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது செம்மையாக வேறு லெவலில் இருக்கும். அப்படிப்பட்ட ஹீரோஸ் எல்லாம் இந்த படத்தில் வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் விஜய். அருண் விஜய் இந்த படத்தில் வந்திருக்காரு அப்படின்னா பார்த்துக்கோங்க, படம் அப்படியே பயங்கரமாக இருக்கும். அப்புறம் சத்யராஜ், இவங்க எல்லாமே மெயின் கேரக்டர்ஸ். அப்புறம் முக்கியமாக பார்த்திபன், இவரெல்லாம் வேறு லெவல் ஆக்டரு. அப்புறம் இவங்க எல்லாருக்கும் மேலே ராஜ்கிரண் அவர் வந்திருக்காருங்க படத்தில். படம் அப்படியே சூப்பராக இருக்கும். அதனால் வந்து எல்லோரும் போய் பார்க்கலாம். இது வந்து நான் வந்து பேசிக்கான ஒரு ரிவ்யூ தான் தரேன். இந்த ரிவ்யூவில் வந்து இவ்வளோ தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ ரிவ்யூ வந்து நான் இன்றைக்கிக்குள்ளே போட்டுறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு இதை பேசிக்காக எடிட் பண்ணி முடித்தோம். அந்த வீடியோ வந்து இனிமேல் தான் எடிட் பண்ணி இனிமேல் தான் அப்லோட் பண்ணணும். அதனால் வந்து இந்த ரிவ்யூ பாருங்கள். இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள்.